கர்த்தரின் பெரிதான நன்மை உங்களோடு கூட இருக்கும். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. எதிரான சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயித்து ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வாழ கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. உங்களுடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். பூமியில் மண் எடுத்து தான் மனிதனை படைக்கிறார். நீ காலையிலேருந்து இதை தான் தியானம் பண்ணுறோம். இந்த பூமியில் ஒரு சக்தியை வைக்கிறார் ஆண்டவர், புவியீர்ப்பு. இந்த பூமியில் இருக்கிறவங்க அதிலே இழுத்து நிற்கும்படியாக அந்தரத்தில் தொங்காமல் அதில் ஒரு பவரை வைக்கிறார் ஆண்டவர். இந்த பூமிக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தியை வைக்கிறார். இந்த புவி ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் மனிதனால் நடக்க முடியுது, உட்கார முடியுது, வீடு கட்ட முடியுது, வாழ முடியுது. இதை யாரும் சிந்திக்கிறது இல்லை. இந்த புவியீர்ப்பு விசையை கொண்டாந்து கர்த்தர் பார்க்குறாரு. இந்த புவியீர்ப்பு ஒரு விசையை வைக்கிறாரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல விசைகள் அங்கே காந்த புலங்கள், மின்சாரம் அதில் வருது. மின்சாரம் அதை கடந்து போகுது. ஒரு இடத்துலேருந்து அப்படியே நகர்ந்து போகக்கூடியது, கடத்தக்கூடியது. இந்த விசை எப்படின்னா புவியீர்ப்பு விசை அப்படியே இருக்கும். ஆனால் மின் விசை என்பது நகரும். காந்தம் இழுக்கும், மின்சாரம் தள்ளும். அதனால தான் லைட் எரியுது. எவ்வளோ விதமான இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம்லாம் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். அடிப்படை மின்சாரம். இந்த அடிப்படை மின்சாரத்துக்கே காந்தப்புலம். அந்த காந்தப்புலத்துக்கு அடிப்படையே புவியீர்ப்பு. இந்த பூமியின் அடிப்படைக்குள்ளார தான் நீங்கள் எதையுமே செய்ய முடியும். இது இல்லாமல் எதுவும் நம்ம செய்ய முடியாது. இந்த பூமியின் மண் எடுத்து தான் இதில் இருக்கிற பறவைகள் எல்லாமே படைச்சிருக்கிறார் ஆண்டவர்னு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, அதுக்கு முதலாவது மனிதன் ஆதாம் என்ன பேர் வைப்பான்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து, அவன் என்ன பேரை வச்சானோ அதுக்கே பேரை வைக்கிறார். ஆண்டவர் மனுஷனுக்கு ஆளுகை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அடிமை இல்லை. இன்னொரு மனிதனுக்கோ இன்னொரு கொள்கைக்கோ ஒரு கோட்பாட்டுக்கோ யாருக்கும் நீங்கள் அடிமை கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் சுதந்திரம். நீங்கள் சுதந்திரமாக அவருடைய சாயலில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம், வாழலாம், நன்மைகளை அனுபவிக்கலாம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் வேதத்தில் வசனம் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வருவார், கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். எல்லா தீங்குக்கு தீமைக்கு உங்களை விலக்கி காப்பார். நீங்கள் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தில் படைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவரை போலவே நீங்கள் வாழ வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற பொழுது ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஆளுகை செய்து ஜெயமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.